ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடத்திடுவேன். எங்கள் தேவனா எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே, எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது, எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும், எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டார், கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன், உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். உயர்வு
உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியில் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியில் படி நடந்திடுவேன். ஹalleluya. சங்கீதம் 5ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. 8ஆம் வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, கர்த்தரை துதிக்கிற அந்த துதி. இரண்டாவது, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த ரெண்டு காரியம் இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் வசனத்தில், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும். பழி வாங்கிறது கர்த்தருடைய வேலை. அந்த பழி வாங்குதல் ஜனங்களை தண்டிக்கிறது, தண்டனை கொடுக்கறது ஆண்டுடைய வேலை. அதை அவர் செய்வார். அப்போ நம்ம கர்த்தரை நல்லா துதிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு விரோதமான, குடும்பத்துக்கு விரோதமான தடைகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடுவார். ஸ்தோத்திரம். பழி வாங்குவார், சங்கிலிகளால் கட்டுவார், தடைகளை, அதிபதிகளை, சத்ருவை கட்டி போடுவார். நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தும் துதி. அடுத்து சொல்லப்பட்டு அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்தை விட கூர்மையான பட்டயம் எது? வேத வசனம். எப்பவும் வசனத்தை நம்ம தியான வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே அந்த வசனத்தில் நம்ம வாழும்போது இந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அதில் சில ஆசீர்வாதங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தியானம் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் வைத்து அசை போடுதல், அதுதான் தியானம். சிந்தித்து கொண்டே இருப்பது. தியான வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கும். வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள், வசனத்தை தியானிக்கும் போது என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த தியான வாழ்க்கையில் நாம் பழக வேண்டும். வசனத்தை தியானிக்க அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், பாக்கியவான். சிலர் சொல்லுவாங்க துர்ப்பாக்கியம். ஆனால் இங்கே பாக்கியவானாக மாறுறதுக்கு வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இந்த வசனத்தை தியானிக்கிற தியானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய சிந்தனை சிதறல்கள், நமக்குள் தேவையில்லாத சிந்தனைகள், அவசியமில்லாத காரியங்கள் நமக்குள் வராதபடி நம்முடைய மனது ஒருமுகப்படுகிறது. நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது ஒருமுகப்படுகிறது. பாக்கியவான்களாக இருக்கிறோம். அடுத்தது நம்முடைய மனது என்ன செய்யப்படுது? ஒருமுகப்படுது. தியான வாழ்க்கை இல்லாதவருடைய மனது பாருங்க, தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சு கடைசியில் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். எதிர்காலம் வீணாகிறது. சிந்திக்கிற சிந்தையே சரியாய் சிந்திக்கும் போது வாழ்க்கை முன்னேறுகிறது. தேவையில்லாததை சிந்திக்கும் போது வாழ்க்கை வீணாகிறது. சரியானதை சிந்தித்து முன்னேறுவதற்கு
தேவன் தம்முடைய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிந்தனை சிதறல் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு வேத வசனத்தை தியானிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். உலகம் வேறு மாதிரி சொல்லி கொடுக்குது, வேறு தியானம் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் ஸ்தோத்திரம் தியானமாக இருக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்படாதபடி நல்ல சிந்தனைகளுக்குள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது. நல்ல சிந்தனைகளுக்குள் வருவதனாலே நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே வருகிறது, நல்ல செயல்பாடுகள் நமக்குள்ளே வருகிறது. நல்ல செயல்பாடுகள் மாத்திரமல்ல, பிறருக்கு முன்பாக நாமும் நல்ல உதாரணங்களாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த தியான வாழ்க்கை அதை நாம் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். காலையிலே உம்முடைய கிருபை, மாலையிலே உம்முடைய சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வசனத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற அனுபவம். எப்பொழுதும் ஒரு வசனத்தை நம்ம மைண்டுக்குள்ளே வைத்து தியானம் பண்ண வேண்டும். அந்த தியானம் பண்ணுற பழக்கம் இருந்தால் தான் நம்ம பேசும்போது ஒரு வசனத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும். திடீர்னு கொண்டு எடுத்து வச்சோம்னா புதிய கருத்துக்கள் வராது. தியான பழக்கம் உள்ளே வரணும். நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் அதிகமான பகுதி வசனத்தை தியானிக்கிற அந்த பழக்கம் நமக்கு வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகமான நேரத்தை நான் தியானத்தில் செலவிட நீர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் சிந்தனை நேரத்தை தியானத்தில் செலவிடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். உடைய வேதத்தில் பிரியமாக இருக்க, உடைய வேதத்தில் தியானமாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இது ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. செழிப்பான நாட்கள், ப்ராஸ்பரிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும். வசனத்தை தியானிக்கிறவன், வேதத்தை தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நாம் பார்க்க முடியும். வறட்சியின் அனுபவம் இருக்காது. ஸ்தோத்திரம். நல்ல ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள மரத்தை போல எப்பொழுதும் ஒரு பசுமையான ஒரு அனுபவம், ஒரு தொய்வில்லாத ஒரு அனுபவம். சூழ்நிலைமைகள் முன்னும் பின்னும் எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு செழிப்பை நாம் பார்க்க முடியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணாவது குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு செழிப்பை குறிக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமான வாழ்க்கை, செழிப்பு. வாழ்க்கையில் வனாந்திர வாழ்க்கை அல்ல, வசனத்துக்குள்ளே வாழும்போது நம்ம லைஃபே ஒரு செழிப்பாக, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக, ஒரு நன்மையாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் நாம் மாறுகிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி கொடுக்கும் வாழ்க்கை, கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கை. நிறைய கனிகளை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அது ஒரு ஆசீர்வாதம் தான். உங்கள் கனிகள் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் நம்மை அனுப்புனது கனி கொடுக்க. கனிகள் என்பது நம்முடைய செய்கைகளையும் குறிக்கிறது. கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ஒரு மரத்திலிருந்து என்ன கனி வெளிப்படுதோ அதை வைத்து நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கனிகளால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, கனிகளால் அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாழ்க்கையில் ஒரு சக்சஸராக ஆண்டவர் மாற்றுவார். தியான வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்றால் வெற்றியாளர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாக்குவார். சிங்கக்கவி மாதிரி வரும், ஆனால் கர்த்தர் நின்று தப்பு வைப்பார். அக்கினி ஜுவாலை மாதிரி வரும், ஸ்தோத்திரம், ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அந்த உன்னத அனுபவங்களிலே வளருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அப்போ நீர்க்கால்களின் ஓரம் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், நம்மிலிருந்து அந்த கனிகள் வெளிப்படும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது போல செய்வது வாய்க்கும். நீங்கள் வாய்க்கக்கூடியதை செய்வீங்க, செய்கிறது வாய்க்கும். நல்ல காரியங்களை நாம் செய்வோம், அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒருத்தர் டேனியல் ஒயின் ஷாப்னு வச்சு பாஸ்டரை ஜெபிக்க கூப்பிட்டாராம். அந்த மாதிரி செய்ய மாட்டோம். நம்ம காரியங்களை நல்லதை செய்வோம், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்.
அடுத்தது இந்த தியான வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 55:17 வாசிக்கும்போது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் என் சத்தத்தை கேட்பார். அடுத்தது இந்த தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானத்துக்குள்ள என்ன இருக்குது? முறையிடுதல். முறையிடுறதுனா என்ன? ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யணுமே, ஆண்டவரே இந்த காரியத்தை நடப்பிக்கணுமே, அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி முறையிட்டு கொண்டே இருக்கும்போது அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அதனால போரை நீக்குவார், மீட்டு விடுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் தேவன் செய்கிற ஆசீர்வாதங்கள். இப்போ இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிற நன்மைகள், தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிற கிருபைகள், ஆசீர்வாதங்கள். இந்த தியான வாழ்க்கையிலே முறையிடுதல் இருக்கிறது. முறையிட்டு கொண்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் ஜெப விண்ணப்பங்கள் ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது உள்ள ஜெப நேரங்களில் மாத்திரமல்ல, தியானம் வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த தியானங்களிலே முறையிடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நினைக்கும் போது, ஞாபகப்படுத்தும் போது, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனி நபர்களுக்காக, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யணுமே, பாதுகாப்புக்காக திடீர்னு ஜெபிக்க வைப்பார். சோதனை தேவைகளை சந்திக்கப்பட ஜெபிக்க வைப்பார். ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க தூண்டுவார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தியானம் பண்ணி முறையிடும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தியானம் பண்ணி முறையிடுகிற பழக்கம் நமக்கு வேணும். அப்போ எப்பவும் முறுமுறுத்து கொண்டு இருக்காம முறையிட்டு கொள்கிற அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்காதபடி முறையிட்டு கொண்டிருக்க உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாம் சொல்லி ஜெபிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரை முறையிட்டு கொண்டிருக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அனுபவங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த தியான வாழ்க்கை, உம்முடைய சாட்சிகள், இந்த தியானம் பண்ணுகிற பழக்கம் நமக்குள்ள இருக்கும் என்றால், போதிக்கிறவர்கள், ஆசிரியர்கள், ஸ்தோத்திரம், போதிக்கிற போதகர்களாக இருக்கலாம், எப்படியோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், தியானம் பண்ணுகிறவர்கள் போதிக்கிறவர்களை விட அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தியான வாழ்க்கையை நாம் வளர்த்து கொள்வோம் என்றால், அறிவுள்ளவர்களாய் போதிக்கிற எல்லாரை பார்க்கலாம். உலகத்தில் நிறைய போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட அறிவுள்ளவர்களாய் தியானம் மனிதனை மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால் தியான வாழ்க்கையிலே நாம் வளருவோம் என்றால் போதிக்கிறவர்களை விட அறிவுள்ளவர்களாய் மாற முடியும். எனவே அந்த தியான வாழ்க்கை, அதில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். தியான சிந்தைகளிலே நான் வளரணும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் தியான வாழ்க்கையிலே நான் வளர எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை அறிவுள்ளவனாய் மாற்றுகிற இந்த தியான சிந்தைகளை நீர் எனக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கும் போது என்ன மூண்டதான்? அக்கினி மூண்டது. நல்ல தியான வாழ்க்கை நமக்குள் இருக்கும்போது அனல் உள்ளவர்களாய் வாழ முடியும். சில ஜபிச்சு நல்ல அனல் உள்ளவங்களா ஜபிப்போம். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஒரு அனாயிண்டட் லைஃப், அக்கினினால் நிரப்பப்பட்ட வாழ். தியானம் பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ அந்த அக்கினி மூண்டது, அனல் உள்ள வாழ்க்கை, ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம். ஆவியில் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது? அனலாக இருங்கள். வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. ஆவியில் அனலாக இருக்கணும். இருக்கிற இடம் குளிராக இருந்தாலும் நம்ம ஆவி எப்படி தான் இருக்கணும்? அனல் உள்ளதாக இருக்கணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க 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 அந்த அனல் பற்றி எரியும் பாருங்க. தடைகளெல்லாம் அது உடைக்கும்.
அனல் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் சொல்லி ஜெபம்னுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருக்க நீர் எனக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அப்போ அந்த தியானம் பயபக்தியை கொண்டு வருகிறது. பயபக்தியை வீண் என்று சொல்லி தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அப்போ தியானத்தை கூட்டும் போது என்ன உண்டாகுது? பயபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறோம். நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் பயபக்தி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயபக்தி வாழ்க்கையில் பயபக்தி பெருகணும்னா, பயபக்தி உள்ளவர்களாக மாறணும்னா ஜெப தியானம். இந்த தியானத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெப தியானம். கொஞ்சம் முன்னால் வசன தியானம் பார்த்தோம். வசனத்தின்படி ஜெபிக்கிற அடுத்த லெவல். வேத வசனத்தின்படி தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது பயபக்தியிலே நாம் வளர்கிறோம், பக்தி உள்ளவர்களாய் மாறுகிறோம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதனால் பக்தியிலே வளருவதற்கு இந்த தியான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தியானத்தில் வளர 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 நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஸ்தோத்திரம். நீ எப்படி நடப்பாய்? புத்திமானாய் நடப்பாய். இது என்னன்னா, இதில் நிறைய சொல்லலாம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இது ஒரு தலைமைத்துவ குணாதிசயம், லீடர்ஷிப் குவாலிட்டி. தலைமைத்துவ குணத்தில் என்ன இருக்கணும்னா, இரவும் பகலும் இதை தியானிக்கிற இந்த தியானம் வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வெற்றியோடு செய்து முடிக்க வேண்டும் என்றால் அந்த தியானம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். த கிரேட் லீடர் ஆஃப் த வேர்ல்டு, மோசேக்கு அப்புறம் யோசுவா ஒரு பெரிய தலைவர் தான். உலகத்தில் உள்ள ரொம்ப பெரிய தலைவர்களை யோசுவா ஒரு தலைவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ முதல்ல இதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்போ ஒரு தலைவர்களுக்குரிய குணாதிசயம் என்னன்னா, தியான பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும், தியான ஜபம் உடையவர்களாக இருக்க வேண்டும், தியானத்தில் முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களையும் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இப்படி இருக்கும்போது தான் இதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். தியானிக்கிறவர்கள் தன் வேலைகளில் கவனமாக இருப்பார்கள். தியான வாழ்க்கை இல்லாதவர்கள் அதை பற்றி அப்படியா ஒன்றும் தெரியாத மாதிரி திகைப்பார்கள். ஏன்னா அதை தியானிக்கலை, அதை யோசிக்கலை. தியான வாழ்க்கை நமக்கு இருந்தால் நம் கையில் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தியான மனிதன், நம்முடைய தியான மனிதன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாம் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என் தியான வாழ்வு உறுதியாக இருக்கணும், என் தியான மனிதன் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தியானம், நல்ல சவுண்ட் மெடிடேஷன் நமக்கு தேவை. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். சக்சஸர்ங்கிற வார்த்தை இங்கே வருது. நீ வாய்க்க பண்ணுவாய், வழிகள் எல்லாம் வாய்க்கும், காரியங்கள் வாய்க்கும். இது வரைக்கும் வாய்க்காமல் இருக்குதா? இன்னைக்கு தியான வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்றால் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்கணுமா? தியானத்தில் பழகணும், தியான மனிதனில் வளரணும். அசுத்த தியானங்களில் போயிடக்கூடாது, பாவ தியானங்களில் போயிடக்கூடாது, எதிர்மறை தியானங்கள் வரக்கூடாது. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, எந்த ஒரு எதிர்மறை தியானங்கள் எனக்குள் வராதிருப்பதாக. எல்லாம் சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை தியானங்கள், எதிர்மறை பேச்சுகள் எனக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நல்ல தெய்வீக தியானங்கள் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதிர்மறை தியானங்கள், எதிர்மறை செயல்கள், எதிர்மறை பேச்சுகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. திரும்ப கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எதிர்மறை பேச்சுகள், எதிர்மறை தியானங்கள், எதிர்மறை செயல்களுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி காப்பீராக. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக
வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். லைஃப்பில் எத்தனை பேர் புத்திமானா நடக்க விரும்புகிறீங்க? ஸ்தோத்திரம். புத்திமானா நடக்கணும்னா தியான வாழ்க்கை வேண்டும். மரியாள் அந்த சங்கதிகளை தனக்குள் வைத்து சிந்தனை பண்ணினாள். அதனால் நமக்குள்ளே வைத்து நல்ல விஷயங்களை தியானம் பண்ணணும், வசனத்தை தியானம் பண்ணணும், ஜெபம் பண்ணி முறையிடணும், பொறுப்புகளை குறித்து தியானிக்கணும், பொறுப்புகளை பற்றிய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அந்த யோசனையே இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த தியான வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம மைண்ட் எப்போவுமே அது பிஸியாக இருக்கும். மூடன் உணரான் இருக்குது. தியானத்தில் இருக்கும்போது வெற்றியாளர்களாக மாறுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக சங்கீதம் 92:2 வசனம் வாசிக்கும்போது, 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரம் மண்டலத்தினாலும். வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, தியானம் என்பது வேதத்தின் வசனங்கள் மாத்திரமல்ல, அதை இசைகளை வாசிக்கிறதுலே தியானத்தோடு வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. தாவீது இசை வாசித்த உடனே அங்கே சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் ஓடுது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக தியானத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. 119 சங்கீதம் 148 வசனத்தை வாசிக்கும்போது, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். எப்பமா ஒரு 4 மணிக்கு எழும்பணும்னு நினைச்சு படுத்தா 3 மணிக்கு எழும்புறதா என்னது? குறித்த ஜாமத்திற்கு முன்னே விழித்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜாமங்களுக்கு முன்னே, சிலர் ஜாமம்னாலே என்னன்னு தெரியாது, பகலுக்குரியவர்களாகவே இருப்பார்கள். அந்த தெய்வீக தியானம் நம்முடைய இரவு நேரங்களில் தேவனோடு ஸ்தோத்திரம் வாழ்கிறவர்களாய் நாம் நம்மை பயிற்சி எடுக்க வேண்டும். தியானம் பண்ணணும், இரவில் தியானம் பண்ணணும், அதிகாலையில் எழுந்து தியான பழக்க வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தூங்க விட மாட்டார், ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ண வச்சுருவார். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குதா? ஸ்தோத்திரம் பண்ண வச்சுருவார், ஒன்றுமே புரியாது, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்புறம்தான் தெரியும், அதுக்கப்புறம் ஒரு ஜெயம் கிடைக்கும் பாருங்கள், அன்னைக்கு தான் தெரியும் கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்தது. அல்லேலூயா. இதே போலத்தான் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். குறித்த ஜாமத்திற்கு முன்னே விழித்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும். 104:34 வசனத்தை வாசிக்கும் போது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அந்த தியானம் இனிதாயிருக்கும். அது சிலர் ஐயோ கஷ்டமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? தியானம் இனிதா இருக்கணும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். தியானத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். தியான உலகத்திலேயே நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. சிலர் வாழ்க்கையில் தியான உலகமே அடைக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து தியான வாழ்க்கையில் ஒரு புதிய மைல்கல் செல்வதற்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.